குருவே சரணம். லக்னாதிபதியே 6ஆம் இடத்துக்கும் அதிபதியா வரக்கூடிய அமைப்பு 2 லக்னத்துக்கு மட்டும்தான் இருக்கும். ஒன்னு செவ்வாயோடைய விருச்சிக லக்னம், இன்னொன்னு சுக்கிரனுடைய ரிஷப லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் 6ஆம் இடத்துல அவர் மூல திரிகோண ஸ்தானம் அடைகிறார். அதே போல ரிஷப லக்னத்துக்கும் சுக்கிரன் 6ஆம் இடமான துலாம்ங்கிற இடத்துல ஒரு மூல திரிகோண ஸ்தானம் அடைகிறார். ஒரு கிரகம் மூல திரிகோண ஸ்தானம் அடைஞ்சது அப்படின்னாலே அது ஆட்சி நிகரான ஒரு ஸ்தானம். ஒருவேளை லக்னாதிபதி 6ஆம் இடத்திலேயே மூல திரிகோண ஸ்தானம் அடைஞ்சிருந்தா அவர் லக்னாதிபதியோட வேலையை ரொம்ப கம்மியா தான் பண்ணுவாரே தவிர 6ஆம் இடத்து அதிபதியோட வேலை தான் அதிகமா பண்ணுவார். உதாரணத்துக்கு செவ்வாயோடைய தசை நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த 7 வருஷத்துல முதல் 3 வருஷத்துக்கு 6ஆம் இடத்து வேலையை அதிகமா பண்ணுவார். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3.5 வருஷத்துக்கு தான் லக்னாதிபதியோட வேலையை பண்ணுவார். இதே தான் சுக்கிரன் ரிஷப லக்னத்துக்கு முதல் 10 வருஷம் கடுமையான பலனை கொடுப்பாரு. கடன், நோய், எதிரிகளை அதிகமா கொடுப்பாரு. பேலன்ஸ் 10 இயர்ஸ்ல லக்னாதிபதி எப்படிப்பட்ட சுபத்துவம் கொடுப்பாரோ அதுக்கேற்றா போல ஒரு நன்மையை தருவார். இதுலயும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சேனலை